யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவரையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நிகழ்வுக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். எஸ்எம்பிஎம் மிஷனரி இயக்கம் பாரத தேசத்தில் 24 மாநிலத்தில் சுமார் 197 மிஷனரிகளோடு 168 விதமான மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே சுமார் 602 கிராமங்களில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக சுமார் 5998 பேர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவரின் கிருபையினாலே மாதந்தோறும் திருமுழுக்கு மூலம் திருச்சபைகள் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதுவரையிலேயும் 33 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 15 இடங்களில் வேலை முடிகிற தருவாயில் இருக்கிறது. இன்னொரு 85 இடங்களில் நாம் வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். ஜோமனி கொள்ளுங்கள். 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய் என்கிற செலவில் கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுகிறோம். ஆண்டவர் உங்களோட பேசுவார் என்றால் நம்முடைய நாட்டில் ஆலயம் கட்ட முன்வர உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நம்முடைய தேசத்தில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், இன்னும் பங்களாதேஷ் போன்ற பகுதிகள் இந்த நற்செய்திக்கு திறந்திருக்கிறது. இலங்கையிலேயும் பல பகுதிகளில் நற்செய்தி அறிவிக்குவதற்கு வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய வருகை தாமதிக்கும் என்றால் நம்முடைய தேசத்தில் 2030 வருஷத்துக்குள்ளாக 10,000 கிராமங்களிலே சபைகளை உருவாக்க வேண்டும். 1000 கிராமங்களிலே ஆலயங்கள் கட்டி எழுப்பி பிரதிஷ்டை செய்ய வேண்டும். மிஷன் இந்தியா 2030 என்கிற ப்ராஜெக்ட் மூலம் ஆண்டவர் சித்தம் இருந்தால் 100 மிஷன் சென்டர் உருவாக்கி ஒவ்வொரு சென்டர்ஸ் மூலம் 100 இவாஞ்சலிஸ்ட் அனுப்பி ஒரு இவாஞ்சலிஸ்ட் மூலம் 10 சபைகளை உருவாக்க வேண்டும். நம்முடைய தரிசன திட்டங்களுக்காய் ஜெபம் கொள்ளுங்கள். மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்கிற தமிழ் பத்திரிகையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை சந்திக்கிறதற்கு என்று சொல்லி இந்த பத்திரிகை அனுப்பி வருகிறோம். நீங்களும் வாங்கி வாசியுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பினென்றால் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். இந்த மிஷனரி ஊழியங்களை ஆதரிக்கிறதற்கு எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் எஸ்எம்பிஎம், சவுத் இந்தியன் பேங்க் 0886073 0000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 000886. அதே போல் நெஹேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. அருமையானவர்களே, நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30க்கும், சனிக்கிழமை தோறும் 7:45 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணிக்கு நம்முடைய செய்தி ஒளிபரப்படுகிறது. ஒரு மிஷினரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய் தேவை. ஆகவே இந்த ஊழியத்தில் அன்போடு ஈடுபட உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நற்செய்தி இல்லை என்றால் சுவிசேஷம் என்று சொல்கிறோம் அல்லவா, இது அழகிய மனிதர்களை உருவாக்குகிறது. அருமையானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டவை என்றால் அருமையானவர்களே, குடிவெறி அதிகமாக இருக்கிறது. அதே போல் மத தலைவர்கள், மார்க்க தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, மந்திரவாதிகள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நம்பி அவர்கள் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் அப்படியே கேட்டு செயல்படுகிறவர்கள். சமீபத்தில் ஹரியானாவில் ஒரு மருத்துவர் குடும்பம், அவங்க வீட்டில் அவங்க மூத்த மகனை எப்படியாயிலும் டாக்டர் ஆக்கிடணும். ஆகவே மூத்த மகனுக்கு சரியாக படிப்பு வராது. அதனால் பல மந்திரவாதிகளிடத்துல போய் பூஜை பண்ணி கடைசியில் ஒரு மந்திரவாதி சொல்லியிருக்கார், உங்கள் இளைய மகன் நல்லா படிப்பான் இல்லையா, அவனுடைய ரத்தத்தை ஒரு டம்ளர் அவனுக்கு குடிக்க கொடுங்க, அவன் அதை வச்சு அவனுக்கு நிறைய அறிவு வந்துடும்னு சொல்லி. இது பத்திரிக்கையில் வந்த செய்தி பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நரம்பை அறுத்து ரத்தத்தை பிடிச்சி அவனுக்கு குடிக்க கொடுத்து இவனுக்கு கடைசியில் அந்த நரம்பை கட் பண்ணதில் ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு வந்து அதுக்கப்புறம் தான் பேப்பரில் இவ்விதமான செய்தி. ஏன்னா படித்தவர்கள், டாக்டர்கள் கூட அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளிலே விழுந்து விடுகிறார்கள். அருமையானவர்களே, நாங்கள் கர்த்தருடைய கிருபையால் இந்தியாவில் 24 மாநிலத்தில் ஒழிச்சு, அதில் பஞ்சாபில் மன்பீர் சிங் இவர் ஒரு பயங்கர குடிகாரர் பார்த்துக்குங்க.
எப்போ பார்த்தாலும் கையில் கத்தி வச்சுருப்பார். ஏன்னா அது சீக்கியர்களுடைய பழக்கம். ஆனால் யாரை பார்த்தாலும் அதை குடிச்சிட்டு அடிக்கிறது, கத்தியால் குத்திடுவோம்னு சொல்லி மிரட்டுறது, இப்படி தான் அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அவர் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அருமையானவர்களே, ஒரு முறை அவருக்கு நற்செய்தி சொல்லப்பட்டுச்சு. அதையும் எதிர்த்து தான் நின்னார் பத்துக்கு. ஆனால் அதன் பின்பு தான் தேவன் அவரை சந்திக்க ஆரம்பித்தார். அவருடைய மனைவிக்கு திடீர்னு சொல்லி அதாவது அவங்களுடைய யூட்ரஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகி டாக்டர்ஸ் உடனே ரிமூவ் பண்ணணுன்ட்டாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போட்டால் அங்கிட்ட டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த அம்மா பிழைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி. அப்போ தான் ஒருத்தர் நற்செய்தி சொல்லி, மன்பீர் சிங், இயேசுவே எனக்கு மறுவாழ்வு தாரும், என் மனைவிக்கு மறுவாழ்வு தாரும். அவருடைய ஜெபம், கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார் பார்த்துக்குங்க. அந்த அம்மாவுக்கு சுகம் தந்தார். நாங்கள் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களை கணவன் மனைவியாக ரொம்ப ஆடல் பாடலோடு வரவேற்றார். கையில் பைபிள் வச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு நிமிடம் கூட கையில் இருந்து கீழே பைபிளை வைக்கல. என்னென்னு சொல்லும்போது தான் இந்த வார்த்தை என்னை இன்றைக்கு அழகிய மனிதனாக மாற்றி இருக்கிறது. குடி வெறியிலிருந்து மாத்திரமல்ல, மரண தருவாயில் இருந்த மரித்து போயிருக்க வேண்டிய மனைவியை இயேசு எனக்கு மறுபடியும் தந்தார் என்று சொல்லி அந்த மகன் சாட்சி சொன்னார் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாட்டில் இந்த மாபெரும் மாற்றத்தை அழகிய மனிதர்களை உருவாக்குகிற பணியிலே ஈடுபட நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு 5வது அதிகாரத்தில் ஒரு மனிதனை அழகியவனாக உருவாக்கினதை நாம் அங்கே வாசிக்கின்றோம். இவன் பெயர் லேகியோன். இவன் எப்பொழுதும் கல்லறையில் தான் குடியிருப்பார். அந்த கல்லறையில் அசுத்தாவினால் அலக்களிக்கப்பட்டு அவனை ஒரு பெரிய சங்கிலியில் கட்டி வச்சுருந்தாங்க. கல்லை எடுத்து அவனுடைய உடலை காயப்படுத்தி உடல் முழுவதும் ரத்தம் சொந்தம். அதை பார்த்து சிரிப்பான் பார்த்துக்குங்க. இப்படி ஒரு கேவலமான ஒரு இரத்த வெறி பிடித்த ஒரு அசுத்தாவினால் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தான். இயேசுவுக்கு அவனை தொட வேண்டும், குணமாக்க வேண்டும் என்ற ஆசை. ஆகவே அவர் போய் கொண்டிருக்கும்போது அவன் மேலும் கத்த ஆரம்பித்தான், நசரேயனாகிய இயேசுவே, என்கிட்ட நீங்கள் வராதீங்க, நீங்கள் திரும்ப போங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பித்தார். ஏனென்றால் இயேசு அந்த பொல்லாத ஆவியை இவனை விட்டு போ என்று அலட்டி இருந்தார். கடைசியில் அந்த ஆவிகள் வந்து இயேசு கிறிஸ்தனத்தில் கேட்குது, எங்களை துரத்தி விட்டுறாதீங்க, எங்களை இங்கே இருக்கிற அந்த பன்றிகளுக்குள்ளாக போகும்படி நீங்கள் அனுமதி தாங்கன்னு சொல்லி நீங்கள் புறப்பட்டு போங்கள் சொன்ன உடனேயே அந்த பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போய் அந்த பகுதியில் 2000 பன்றிகள் இருக்கும். மேய்ந்து கொண்டிருந்த அந்த பன்றிகளுக்குள்ளாக இந்த பிசாசுகள் போய் எல்லா பன்றியும் அங்கே இருந்த கலிலேயா கடலுக்குள்ள போய் விழுந்து எல்லாம் செத்து போயிடுச்சு பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இதில் நம்ம எல்லாரும் என்ன உண்மையை கண்டுபிடிக்கணும்னா, 2000 பன்றிகள், ஒருவேளை இந்த 2000 பன்றிகள், ஒரு பன்றி 10,000 ரூபாய் விலை போட்டிருந்தா கூட ஏறத்தாழ ஒரு 20 லட்ச ரூபா பார்த்துங்க. ஆனால் அந்த 20 லட்ச ரூபாயை விட இந்த லேகியோன் இருக்கிறானே, இவன் மிக முக்கியமானவன் பார்த்துக்குங்க. இவன் மாற்றப்படணும். ஆகவே இவன் குணமான உடனே நல்ல ஒரு மாற்று வஸ்திரம் அணிந்து நல்ல சுகத்தோடு இயேசுவை பணிந்து கொண்டு, இயேசுவே நான் உங்களோட வாரேன்னு சொல்லும்போது இயேசு என்ன சொல்கிறாரு, நீ அனுபவித்த இந்த சந்தோஷத்தை, நீ பெற்றுக்கொண்ட இந்த மறுவாழ்வை, நீ பெற்றுக்கொண்ட இந்த புதிய வாழ்க்கையை உன் ஜனங்களுக்கு நீ சொல்லு என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு லேகியோனை மனிதனாக வாழ வைத்தார். அதே போல் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலையும் அங்கே ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஒரு தேவாலயத்துக்கு செல்கிறார். அங்கே அவர் வசனத்தை போதிக்கிறவனுடைய பிரசங்கத்தை கேட்கிறார். அவன் வார்த்தைகளை பிரசங்கித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அங்கே ஒரு மகள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை, குனிந்தே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இயேசு அந்த மகளை பார்த்து அந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே, மகளே எழுந்திரு என்று சொல்லுகிறார். அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தலை அப்படியே முடக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக இயேசு அந்த மகளை பார்த்து, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ணும்படி வந்திருக்கிற என்னுடைய சகோதரி இப்படி சாத்தானாலே 18 வருஷம் முடக்கப்பட்டு அவதி உறுகிறாளே, இவள் உடனடியாக விடுதலை பெற வேண்டும் என்று, மகளே நீ உன்னுடைய கூன் நிமிர்ந்து நில் எழுந்து செல்கிறார். இயேசு சொன்ன அந்த வார்த்தை அந்த மகளுக்குள்ளாக செல்ல ஆரம்பித்தது. அவருடைய கூன் நிமிர்த்தப்பட்டது, அவர்களுடைய தலை நிமிர்த்தப்பட்டது. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இந்த அற்புதம் நடந்த பின்பு பார்த்தீங்கன்னா
ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. என்ன இஷ்யூன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு அற்புதத்தை செய்தது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் அது ஓய்வு நாளிலே செய்து விட்டார். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, என் மகா வந்திருக்கிறது தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார். அருமையானவர்களே, தேவாலயம் என்பது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய இடம். அப்படி தான் பைபிளில் எழுதியிருக்கு. என்னுடைய ஜெப வீட்டுக்கு என்னுடைய ஜனங்களை கொண்டு வந்து அவர்களை சந்தோஷப்படுத்துவேன், மகிழ்ச்சிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஜெபாலயத்துக்குள்ளே வந்து இவன் முடக்கப்பட்டிருக்கிறத பார்த்து, துக்கத்தோடு கூட இருக்கிற பார்த்து இயேசுவால் எப்படி தாங்க முடியும்? ஒருவேளை மற்றவங்களுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கலாம், மற்ற விசுவாசிகளுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கலாம், அதை நடத்துகிற சபை தலைவனுக்கு கூட உணர்வு இல்லாமல் தான் இருக்குது. அதனால தான் கேட்குறான், நீங்கள் சுகமாக்குறது இன்னொரு நாள் வைத்து கொள்ளலாமே, ஏன் இதை ஓய்வு நாளில் தான் செய்யணுமான்னு சொல்லி இயேசுவோடு கூட ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு போகிறான். பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகவே இல்லை. காரணம் என்னென்னா, ஆர்கியூமெண்ட் என்பது பிசாசனுடைய காரியம். ஆனால் இந்த இடத்துல மட்டும் அவனோட கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா பாரம்பரியத்துக்கு தான் அவன் முக்கியத்துவம் கொடுக்குறான். அருமையானவர்களே, உங்களில் அநேகர் நம்மள பலர் அப்படி தான் இருக்கிறோம். பார்த்துக்குங்க, எங்களுடைய முப்பாட்டனார்களை தெரியுமா, எங்களுடைய தாத்தாவை தெரியுமா, எங்கள் குலதெய்வத்தை தெரியுமா, இப்படி தான் பலர் பல விதத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, பாரம்பரியம் முக்கியம் அல்ல. இன்றைக்கு தேவை, இன்றைக்கு வேண்டிய விடுதலை. பார்த்துக்குங்க. அதனால் இயேசு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, ஏப்பா இப்படி ஒரு பாரம்பரியத்தை குறித்து நீ பெருசாக பேசிகிட்டு இருக்க, உன்ட்ட ஒரு சின்ன கரையை சொல்கிறேன். உன்னை இருக்கிற ஒரு மாடு இன்றைக்கி ஓய்வு நாள், அது ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, இல்லைன்னா ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதை அன்றைக்கி விட்டுருவோம், நாளைக்கு தூக்குவோன்னு சொல்லி நினைப்பியா? இல்லையே, உடனே போய் தூக்குவியே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறான், அந்த மாடு அந்த தண்ணிக்குள்ளே கிடந்ததுன்னா அது மூச்சு விட முடியாமல் அந்த மாடு அங்கேயே செத்து போயிடும். அதனால் அதை உடனே தூக்கி ஆகணும் அப்படிங்கிறான். அப்போ ஓய்வு நாளில் ஒரு மாடை தூக்கி விடலாம். ஆனால் தேவ சாயலிலே உருவாக்கப்பட்ட ஆபிரகாமின் குமாரத்தை 18 வருஷம் முடக்கப்பட்டிருக்கிறான். இவள் நிமிர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய மகிமையை அவள் பார்க்கக்கூடாதா? இது ஓய்வு நாள் தான் முக்கியமா? ஓய்வு நாளில் ஒரு எரும மாட்டை தூக்கி விடுவியே, எரும மாட்டை விட எவ்வளவோ விலையேற பெற்ற ஆபிரகாமின் குமாரத்தையாகி இவள் இன்றைக்கு விடுதலை பெற வேண்டாமாப்பா அப்படின்னு சொல்லி நான் செய்தது நியாயம்தான் சொல்லி சொல்கிறாரு. பாருங்க, மிருகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனால் தேவனாலே படைக்கப்பட்ட மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. என் அன்புக்குரியவர்களே, ஜெப ஆலயம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற இடம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் அருமையானவர்களே, யார் யார் தேவையோடு இருக்கிறார்களோ, யார் யார் உடைந்து போய் கிடக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவன். அவளுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவளை விடுவிக்கிறார். விடுவித்து, மகளே நீ கண்டுகொண்ட இந்த அனுபவத்தை சாட்சியை மற்றவர்களுக்கு நீ சொல்லு என்று சொல்லி அந்த ஹியூமன் பீயிங்கில் மனிதனுடைய வேல்யூவை உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அழகிய மனிதர்களை உருவாக்குகிறது, மனிதர்களை மனிதர்களாக வாழ வைக்கிறது. நாங்கள் மகாராஷ்டிராவில் வார்லி மக்கள் மத்தியில் அங்கே ஊழியம் செய்கிறோம். அருமையானவர்களே, சமீபத்தில் ஒரு தாய் இயேசுவுக்காக வல்லமையாக எழுப்பி நின்ற காரணம் என்னென்னா, அந்த தாய் பைத்தியம் பிடிச்சு மற்றவங்களால் கல்லால் எரியப்பட்டு ஒரு மூலையில் கிடந்தவங்க, பார்த்து குடிசையில் கிடந்தவங்க, இயேசு அந்த மகளை தொட்டு சுகம் கொடுத்தார். இன்றைக்கி தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, நான் பைத்தியக்காரியாக இருந்தேன், என் உடலில் இன்றைக்கி நல்ல உடையை உடுத்தி இன்றைக்கி எல்லா மனிதர்களை போல தேவாலயத்துக்கு வரும்படி சக மனிதர்களோடு என்னை கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறாரு. எனக்கு கொடுத்த இந்த மாற்று வாழ்வை, எனக்கு கொடுத்த இந்த புதிய வாழ்வை, அழகிய வாழ்வை நான் மற்றவங்களுக்கு எப்படி சொல்லாமல் இருப்பேன்? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் உங்களையும் நம்முடைய நாட்டையும் வாழ வைக்கும். உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல தந்தையே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். பாரம்பரியம் என்கிற ஒரே காரணத்தோட எத்தனையோ ஆண்டு காலம் முடக்கப்பட்டு விடுதலை பெற முடியாதபடி அவதியுற்று கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். பல மருத்துவமனைகள், பல மந்திரவாதங்கள், பலவிதமான பூஜைகள், பலவிதமான தான தர்மங்களை செய்தும் ஒரு விடுதலை இல்லாதபடி தவித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய மக்களை நீர் கண்ணோக்கி பாரும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஒரு விசை திரும்பி பாரும். ஆண்டவரே, 18 வருஷம் முடக்கப்பட்டிருந்த அந்த மகளை நிமிர்ந்து நிற்கும்படி, விடுதலை அனுபவிக்கும்படி கிருபை தந்த தெய்வம், எங்கள் அன்பு பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த விடுதலையை நீர் தாரும். அப்படி நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரோடு கூட தொடர்ந்து நீர் பேசும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதா.
பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையான பிரசன்னம் நடத்தல் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?